Hallelujah. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. இந்த காலை ஆராதனை கர்த்தர் நமக்கு மகிமையோடு கூட ஆசீர்வதித்து தரும்படியாக கர்த்தரை நோக்கி நாம் வேண்டிக் கொள்வோம். இந்த நாளிலே நம்முடைய ஆராதனை முழுவதும் கர்த்தர் அசைவாடும்படியாக வாசம் பண்ணும்படியாக திருவிருந்து ஆராதனையை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக சண்டே ஸ்கூல், யூத் மீட்டிங் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபம். அன்பின் பிதாவே, இந்த காலை வேளைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். உம்முடைய கையின் கிரியையாக we are your created beings. We have come to give thanks, majesty, honor and glory to you. நீர் குயவன், நாங்கள் களிமண்ணாக இருக்கிறோம். கர்த்தருடைய நாளிலே கர்த்தருடைய ஆவியானவர் எங்கள் மத்தியிலே நீர் எழும்பும்படியாகவும், கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படும்படியாகவும், இந்த இடம் முழுவதும் கர்த்தருடைய துதியினாலும், இந்த இடம் முழுவதும் கர்த்தருடைய ஸ்தோத்திரங்களினாலும் நிரம்பத்தக்கதாக ஆண்டவரே எங்களை பயன்படுத்தி உம்முடைய இருதயத்திற்கு பிரியமுள்ள ஆண்டவரே பிள்ளைகளாக நாங்கள் விளங்கும்படியாக, அவ்வண்ணமாக உம்முடைய கரத்திலிருந்து இருக்கும் ஆசீர்வாதங்களையும் நாங்கள் பெற்று, கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்தார், கர்த்தர் எங்களை தொட்டார் என்று நாங்கள் சந்தோஷத்தோடு கூட மகிழ்ச்சியோடு கூட இந்த இடத்தை விட்டு கடந்து செல்ல தேவரீர் அருள் புரியுமாறு, கிருபை புரியுமாறு, தயவு செய்யுமாறு உம்மை கேட்டுக்கொள்கிறோம். ஆண்டவரே, இந்த காலை ஆராதனைக்கு வர வேண்டியவர்களை துரிதமாக நீர் கொண்டு வந்து கர்த்தாவை உம்மை உயர்த்த மறுபடியுமாக எங்களுக்கு கிருபை செய்யும். ஒவ்வொரு பகுதியும் தேவன் தாமே நீர் ஆசீர்வதிப்பீராக. உமக்கு ஸ்தோத்திரங்களையும் உமக்கு துதிகளையும் நாங்கள் ஏறெடுக்கிறோம். ஒவ்வொருவரும் பல தரப்பட்ட நிலையில் இருதயத்திலே பாரத்தோடும் கண்ணீரோடும் ஆண்டவரே குழப்பத்தோடும் உம்முடைய பிரசன்னத்துக்கு ஓடி வரும் பொழுது எங்களை கை தூக்கி நீர் எடுத்து நீர் எங்களை கழுவி எங்களை ஆசீர்வதித்து அனுப்பும்படியாக உம்மை நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். எல்லாரையும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தாவே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பிரைஸ் காட். கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி நாம் பாடல்களை பாடுவோம். பிரைஸ் காட். நான் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடுவேன். நான் உள்ளளவும் என் தேவனே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். நான் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடுவேன். நான் உள்ளளவும் என் தேவனே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். எனக்காய் மரித்த என் தேவன் நீரே, உந்த அன்பை விட்டு விலகி நான் எங்கே போவேன்? எந்தன் வாழ்நாளெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடுவேன். கடைசி மூச்சிலும் சொல்வேன், இயேசு நல்லவர் என்று. எந்தன் வாழ்நாளெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடுவேன். கடைசி மூச்சிலும் சொல்வேன், இயேசு நல்லவர் என்று. நல்லவர் நீர், மிகவும் நல்லவர் நீ, நல்லவர் நீ, நன்மைகள் செய்தவர் நீ. நல்லவர் நீ, மிகவும் நல்லவர் நீ, நல்லவர் நீ, நன்மைகள் செய்தவர் நீ. நான் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடுவேன். நான் உள்ளளவும் என் தேவனே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன்.
நான் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடுவேன். நான் உள்ளளவும் என் தேவனே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். எனக்காய் மரித்த என் தேவன் நீரே, உந்தன் அன்பை விட்டு விலகி நான் எங்கே போவேன்? எந்தன் வாழ்நாளெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடுவேன். கடைசி மூச்சிலும் சொல்வேன் இயேசு நல்லவர் என்று. எந்தன் வாழ்நாளெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடுவேன். கடைசி மூச்சிலும் சொல்வேன் இயேசு நல்லவர் என்று. நல்லவர் நீ, மிகவும் நல்லவர் நீ, நல்லவர் நீ, நன்மைகள் செய்தவர் நீ. நல்லவர் நீ, மிகவும் நல்லவர் நீ, நல்லவர் நீ, நன்மைகள் செய்பவர் நீ. என்னை வாழ வைக்க ஒப்பு கொடுத்தீருமையே, வாதிக்க கொடுத்தீரே திரு உடலை எனக்காய். என்னை வாழ வைக்க ஒப்பு கொடுத்தீருமையே, வாதிக்க கொடுத்தீரே திரு உடலை எனக்காய். உந்தன் அன்பு பெரியதே, உந்தன் அன்பு பெரியதே, உங்க அன்பு பெரியதே, உந்தன் அன்பு பெரியதே, ஈடினாயற்றதே. உந்தன் கிருபை பெரியதே, உந்தன் கிருபை பெரியதே, உங்க கிருபை பெரியதே, உந்தன் கிருபை பெரியதே. கிருபையான இயேசுவே, நல்லவர் நீ, மிகவும் நல்லவர் நீ, நல்லவர் நீர், நன்மைகள் செய்தவர் நீ. நல்லவர் நீ, மிகவும் நல்லவர் நீ, நல்லவர் நீ, நன்மைகள் செய்பவர் நீ. பாவத்தின் முழு உருவமாய் நீர் பாவமானீரே, பிரிக்கப்பட்டிரே என்னை இணைத்திடவே. பாவத்தின் முழு உருவமாய் நீர் பாவமானீரே, பிரிக்கப்பட்டிரே என்னை இணைத்திடவே. உந்தன் அன்பு பெரியதே, உந்தன் அன்பு பெரியதே, உந்தன் அன்பு பெரியதே, உந்தன் அன்பு பெரியதே, ஈடினாயற்றதே. உங்க கிருபை பெரியதே, உங்க கிருபை பெரியதே, உங்க கிருபை பெரியதே, உங்க கிருபை பெரியதே. கிருபையான இயேசுவே, நல்லவர் நீ, மிகவும் நல்லவர் நீ, நல்லவர் நீ, நன்மைகள் செய்தவர் நீ. நல்லவர் நீ, மிகவும் நல்லவர் நீ, நல்லவர் நீ, நன்மைகள் செய்பவர் நீ. சாப முள்முடியை சிரசினில் சுமந்தீரே, சாபமாய் தொங்கினீரே என்னை ஆசீர்வதிக்கவே. சாப முள்முடியை சிரசினில் சுமந்தீரே, சாபமாய் தொங்கினீரே என்னை ஆசீர்வதிக்கவே. உந்தன் அன்பு பெரியதே, உந்தன் அன்பு பெரியதே, உந்தன் அன்பு பெரியதே, உந்தன் அன்பு பெரியதே, ஈடினாயற்றதே. உங்க கிருபை பெரியதே, உங்க கிருபை பெரியதே, உங்க கிருபை பெரியதே, உங்க கிருபை பெரியதே. கிருபையான இயேசுவே, நல்லவர் நீ, மிகவும் நல்லவர் நீ, நல்லவர் நீ, நன்மைகள் செய்பவர் நீ. நல்லவர் நீ, மிகவும் நல்லவர் நீ, நல்லவர் நீ, நன்மைகள் செய்பவர் நீ. எந்த அனைத்து தீமையும் உன்மேல் வந்ததா, உந்தன் அனைத்து நன்மையும் என் மேல் வந்ததே. உந்தன் அனைத்து தீமையும் என் வந்ததால் இந்த அனைத்து நன்மையும் என் மேல் வந்ததே. உந்தன் அன்பு பெரியதே, உந்தன் அன்பு பெரியதே, உந்தன்
உந்தன் அன்பு பெரியதே, உந்தன் அன்பு பெரியதே, ஈடினாயற்றதே. உங்க கிருபை பெரியதே, உங்க கிருபை பெரியதே, உங்க கிருபை பெரியதே, உங்க கிருபை பெரியதே. கிருபையான இயேசுவே, நல்லவர் நீ, மிகவும் நல்லவர் நீ, நல்லவர் நீ, நன்மைகள் செய்தவர் நீ, நல்லவர் நீ, மிகவும் நல்லவர் நீ, நல்லவர் நீ, நன்மைகள் செய்பவர் நீ. நான் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடுவேன். நான் உள்ளளவும் என் தேவனே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். நான் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடுவேன். நான் உள்ளளவும் என் தேவனே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். எனக்காய் மரித்த என் தேவன் நீர், உந்த அன்பை விட்டு விலகி நான் எங்கே போவேன்? எந்த வாழ்நாளெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடுவேன். கடைசி மூச்சிலும் சொல்வேன் இயேசு நல்லவர் என்று. எந்த வாழ்நாளெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடுவேன். கடைசி மூச்சிலும் சொல்வேன் இயேசு நல்லவர் என்று. நல்லவர் நீ, மிகவும் நல்லவர் நீ, நல்லவர் நீ, நன்மைகள் செய்பவர் நீ, நல்லவர் நீ, மிகவும் நல்லவர் நீ, நல்லவர் நீ, நன்மைகள் செய்தவர் நீ. Praise God. இயேசு நல்லவர். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமே. நமக்கு நன்மை நடந்தாலும் தீமை நடந்தாலும் கர்த்தர் நமக்கு எப்போதும் நல்லவராக இருக்கிறார். Praise God. Praise God. Praise God. நல்லவர், அவர் வல்லவர், அவர் தயையோ என்றும் உள்ளது. இயேசு நல்லவர், அவர் வல்லவர், அவர் தயையோ என்றும் உள்ளது. பேரு வெள்ளத்தின் இரைச்சல் போல துதித்திடுவோம் அவர் நாமம். பேரு வெள்ளத்தின் இரைச்சல் போல துதித்திடுவோம் அவர் நாமம். இயேசு நல்லவர், அவர் வல்லவர், அவர் தயையோ என்றும் உள்ளது. இயேசு நல்லவர், அவர் வல்லவர், அவர் தயையோ என்றும் உள்ளது. பேரு வெள்ளத்தின் இரைச்சல் போல துதித்திடுவோம் அவர் நாமம். பேரு வெள்ளத்தின் இரைச்சல் போல துதித்திடுவோம் அவர் நாமம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. மகத்துவமும் ஞானமும் ஸ்தோத்திர கணமும் பலனும் என் இயேசுவுக்கே. மகத்துவமும் ஞானமும் ஸ்தோத்திர கணமும் வல்லமை பலமும் என் இயேசுவுக்கே. மகத்துவமும் ஞானமும் ஸ்தோத்திர கணமும் வல்லமை பலனும் என் இயேசுவுக்கே. மகத்துவமும் ஞானமும் ஸ்தோத்திர கணமும் வல்லமை பலனும் என் இயேசுவுக்கே. யெகோவாவிடம் எடுத்து சொன்னேன் என் கூரையெல்லாம் அவர் கேட்டார். யெகோவாவிடம் எடுத்து சொன்னேன் என் கூரையெல்லாம்
பாவக்குழியில் வீழ்ந்த என்னை பாசமுடனே தூக்கிவிட்டார். பாவக்குழியில் வீழ்ந்த என்னை பாசமுடனே தூக்கிவிட்டார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. மகத்துவமும் ஞானமும் ஸ்தோத்திர கணமும் வல்லமை பலனும் என் இயேசுவுக்கே. மகத்துவமும் ஞானமும் ஸ்தோத்திர கணமும் வல்லமை பலனும் என் இயேசுவுக்கே. மகத்துவமும் ஞானமும் ஸ்தோத்திர கணமும் வல்லமை பலமும் என் இயேசுவுக்கே. மகத்துவமும் ஞானமும் ஸ்தோத்திர கணமும் வல்லமை பலனும் என் இயேசுவுக்கே. எந்தன் கால்களை வலுப்படுத்தி எந்தன் மனதை சுத்திகரித்தார். எந்தன் கால்களை வலுப்படுத்தி எந்தன் மனதை சுத்திகரித்தார். புது பாடல் எனக்கு தந்தார், அன்பரவரை புகழ்ந்திடவே. புது பாடல் எனக்கு தந்தார், அன்பரவரை புகழ்ந்திடவே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. மகத்துவமும் ஞானமும் ஸ்தோத்திர கணமும் வல்லமை பலமும் என் இயேசுவுக்கே. மகத்துவமும் ஞானமும் ஸ்தோத்திர கணமும் வல்லமை பலமும் இயேசுவுக்கே. மகத்துவமும் ஞானமும் ஸ்தோத்திர கணமும் வல்லமை பலமும் இயேசுவுக்கே. இயேசு நல்லவர், அவர் வல்லவர், அவர் தயையோ என்றும் உள்ளது. இயேசு நல்லவர், அவர் வல்லவர், அவர் தயையோ என்றும் உள்ளது. பாடுவோமா? பெருவெள்ளத்தின் ஈரைச்சல் போல துதித்திடுவோம் அவர் நாமம். பெருவெள்ளத்தின் ஈரைச்சல் போல துதித்திடுவோம் அவர் நாமம். அல்லேலூயா, யா, அல்லேலூயா. மகத்துவமும் ஞானமும் ஸ்தோத்திர கணமும் பலனும் என் இயேசுவுக்கே. மகத்துவமும் ஞானமும் ஸ்தோத்திர கணமும் வல்லமை பலனும் இயேசுவுக்கே. கடைசியாக மகத்துவமும் ஞானமும் கணமும் வல்லமை பலனும் என் இயேசுவுக்கே. Praise the Lord. கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிக்கும் பொழுது, நாம் அவரை பாடிக்கொண்டு இருக்கும் போதே கர்த்தர் நமக்கு அற்புதங்களை செய்கிறவர். ஆமென். Praise the Lord. Praise the Lord. பாதங்கள் என்னை தேடி வந்தது, உம் கரங்கள் நன்மைகள் செய்தது. உம் பாதங்கள் என்னை தேடி வந்தது, உம் கரங்கள் நன்மைகள் செய்தது. உம் வல்ல செயல்கள் பெரியது, நீ திறக்கும் கதவுகள் சிறந்தது. உம் வல்ல செயல்கள் பெரியது,
நீ திறக்கும் கதவுகள் சிறந்தது. அற்புதங்கள் அடையாளங்கள் எனக்குள் செய்யுமே, அதிசயங்கள் அசாத்தியங்கள் இன்றே செய்யுமே. 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 தனியே சிங்க கெபியில் என்னை தப்புவித்தது உன் கரமே. ஈருளில் மூழ்கும் படகில் என்னை தூக்கிவிட்டது உன் கரமே. தனியே சிங்க கெபியில் என்னை தூக்கிவிட்டது உன் கரமே. ஈருளில் மூழ்கும் படகில் என்னை தூக்கிவிட்டது உன் கரமே. நான் தனியே இல்லை, என்னை படைத்தவர் உண்டு. நான் மூழ்கி போவதில்லை, என் ரட்சகர் உண்டு. நான் தனியே இல்லை, என்னை படைத்தவர் உண்டு. நான் மூழ்கி போவதில்லை, என் ரட்சகர் உண்டு. அற்புதங்கள் அடையாளங்கள் எனக்குள் செய்யுமே, அதிசயங்கள் அசாத்தியங்கள் இன்றே செய்யுமே. அற்புதங்கள் அடையாளங்கள் அதிசயங்கள் அசாத்தியங்கள் இன்றே செய்யுமே. அற்புதங்கள் அடையாளங்கள் எனக்குள் செய்யுமே, அசாத்தியங்கள் இன்றே செய்யுமே. நினைத்தேன் இனி நன்மையில்லை என்று, உம் கண்கள் கண்டதா இன்று சுகமே. மரித்தேன் என்று மரித்தோர் முன்பு புது ஜீவன் தந்தது அதிசயமே. நினைத்தேன் இனி நன்மை இல்லை என்று, உம் கண்கள் கண்டதா மரித்தேன் என்று மரித்தோர் முன்பு புது ஜீவன் தந்தது. ஒரு வார்த்தை சொல்லும் என் சூழ்நிலை மாறும், உம் வஸ்திரம் ஓரும் என் வாழ்க்கையை மாற்றும். ஒரு வார்த்தையை சொல்லும் என் சூழ்நிலை மாறும், உம் வஸ்திரத்தின் ஓரம் என் வாழ்க்கையை மாற்றும். அற்புதங்கள் அடையாளங்கள் எனக்குள் செய்யுமே, அதிசயங்கள் அசாத்தியங்கள் இன்றே செய்யுமே. அடையாளங்கள் எனக்குள் செய்யுமே,
அசாத்தியங்கள் இன்றே செய்யுமே. அற்புதங்கள் அடையாளங்கள் இன்றே செய்யுமே. அதிசயங்கள் அசாத்தியங்கள் இன்றே செய்யுமே. பாடுவோமா? அற்புதங்கள் அற்புதங்கள் அடையாளங்கள் எனக்குள் செய்யுமே. அதிசயங்கள் அசாத்தியங்கள் இன்றே செய்யுமே. அற்புதங்கள் அடையாளங்கள் எனக்குள் செய்யுமே. அதிசயங்கள் அசாத்தியங்கள் இன்றே செய்யுமே. அற்புதங்கள் அடையாளங்கள் எனக்குள் செய்யுமே. அதிசயங்கள் அசாத்தியங்கள் இன்றே செய்யுமே. நினைத்தேன் இனி நன்மையில்லை என்று உம் கண்கள் கண்டதா? இன்று சுகமே. மரித்தேன் இன்று மரித்தோர் முன்பு புது ஜீவன் தந்தது அதிசயமே. ஒரு வார்த்தையை சொல்லும் என் சூழ்நிலை மாறும். உம் வஸ்திரத்தின் ஓரம் என் வாழ்க்கையை மாற்றும். ஒரு வார்த்தையை சொல்லும் என் சூழ்நிலை மாறும். உம் வஸ்திரத்தின் ஓரம் என் வாழ்க்கையை மாற்றும். அற்புதங்கள் அடையாளங்கள் எனக்குள் செய்யுமே. அதிசயங்கள் அசாத்தியங்கள் இன்றே செய்யுமே. அற்புதங்கள் அடையாளங்கள் எனக்குள் செய்யுமே. அசாத்தியங்கள் இன்றே செய்யுமே. அற்புதங்கள் அடையாளங்கள் இன்றே செய்யுமே. இன்றே செய்யுமே. அற்புதங்கள் அடையாளங்கள் செய்யுமே. அசாத்தியங்கள் இன்றே செய்யுமே. கண்களை மூடி, கர்த்தாவே, Lord, as I sit in your presence, hear our prayer, Lord. எங்களுடைய இருதயத்தின் ஜெபங்களை கர்த்தர் கேட்பீராக. உம்முடைய பிரசன்னத்திலே நாங்கள் உட்கார்ந்து அற்புதத்தை செய்கிற எங்களுடைய தேவனை நோக்கி பார்க்கும் பொழுது, உம்மை நாங்கள் வாயை திறந்து உம்மை ஸ்தோத்தரித்து உம்மை ஆராதிக்கும் பொழுது, ஹல்லேலூயா, நீர் எங்களுடைய ஜெபங்களை கேட்கிற தேவனாய் இருக்கிறீர். நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். உம்முடைய நாமத்திலே நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். பரலோகத்தில் இருக்கிற எங்களுடைய பிதா எங்களுடைய இருதயத்தை அறிந்திருக்கிறவர். You know the depths of our heart. அவரை நோக்கி நாம் ஆராதனை செய்து, கர்த்தாவே, hear our prayer, Lord. Forgive our sins today. Forgive all our trespasses, Lord. என்று அவரை நோக்கி நாம் இந்த காலையிலே அவரை நோக்கி நாம் ஜெபம் பண்ணுவோம். Hallelujah. Praise you, Jesus. Praise you, Jesus. Lord, we want to pray unto you and cry unto you in your presence, Lord. Hallelujah. Oh, hallelujah. Stotram. Praise you, Jesus. Hallelujah. Oh, praise you, Jesus. We have come to worship you, Lord. Hallelujah. Stotram. Hear our prayer. We are your children. You've gathered here today. Gathered here to pray. Hear our cry.
பாவங்களை எல்லாம் உடைய பாதத்திலே கொண்டு வருகிறோம் கர்த்தாவே. Hear our prayer this morning, Lord. இருக்கிற இடத்திலே கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, forgive all our sins and trespasses, Lord. எங்களுடைய மீறுதல்கள், எங்களுடைய பாவங்களை நீர் மன்னிப்பீராக. இந்த காலை வேளையிலே உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்க வந்திருக்கிறோம் கர்த்தாவே. We have come to just give our hearts to you. We have come to give our praises to you, Lord. எங்களை நீர் ஏற்றுக்கொள்ளும். பரலோகத்தின் தேவனே, நீர் எங்களை ஏற்றுக்கொள்வீராக. Accept as we are this morning, Lord. நாங்கள் வந்த வண்ணமாக நீர் எங்களை ஏற்றுக்கொண்டு கர்த்தாவே, நீர் எங்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஒரு முறை கூட உம்முடைய பரிசுத்த இரத்தத்தால் நீர் எங்களை கழுவும்படியாக எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் கர்த்தாவே. ஹalleluya. அவரிடம் வருகிற ஒவ்வொருவரையும் அவர் புறம்பே தள்ளுகிற தேவன் அல்ல. இந்த காலையிலே எப்படிப்பட்ட நிலைமையிலே நாம் வந்திருந்தாலும் He is always there to heal our hearts, heal our bodies. அவர் எப்பொழுதும் உண்மையுள்ளவராயிருக்கிறார். இதுவரைக்கும் நம்மை நடத்தின தேவன் அவர் இனிமேலும் நம்மை நடத்த வல்லவராயிருக்கிறார். எத்தனை பேர் நம்ம விசுவாசிக்கிறோம்? Oh, God who has led us thus far, He will lead us in future. இதுவரைக்கும் நடத்தின நம்முடைய தேவன் உங்களுடைய வலது கையை பிடித்து அவருடைய பிள்ளையாக அவர் ஏற்றுக்கொண்டு அவர் தம்முடைய இல்லத்திலே அவருடைய பிரசன்னத்திலே நம்மை அழைத்து நம்மை நடத்த அவர் வல்லவராயிருக்கிறார். இந்த நாளை அவருடைய ஒப்பு கொடுத்து, இந்த மாதத்தை அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து, நம்முடைய வாழ்க்கையை அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்களை நடத்தும் கர்த்தாவே, எங்களை நடத்தும் என்று அவரிடத்தில் ஒப்பு கொடுப்போமா? ஹalleluya, ஹalleluya. கடந்து வந்த பாதையை நான் பார்க்கிறேன், நீர் சுமந்து வந்ததை நான் உணர்கிறேன். கடந்து வந்த பாதையை நான் பார்க்கிறேன், நீர் சுமந்து வந்ததை நான் உணர்கிறேன். என் தந்தை நீரே, என் தந்தை நீரே, என்னை சுமந்து வந்த தெய்வம் நீரே. என் தந்தை நீரே, என் தந்தை நீரே, என்னை சுமந்து வந்த தெய்வம் நீரே. இதுவரை நடத்தினீ, இனியும் நடத்துவீர். யெகோவாயீரே, பார்த்து கொள்வீர். இதுவரை நடத்தினீ, இனியும் நடத்துவீர். யெகோவாயீரே, பார்த்து கொள்வீர். யெகோவாயீரே, யெகோவாயீரே, என் தேவையாவும் நீ சந்திப்பீர். யெகோவாயீரே, யெகோவாயீரே, என் தேவையாவும் நீ சந்திப்பீர். நீரே அல்பா, நீரோமேகா, பணிந்து உம்மையே என்றும் போற்றி துதிப்போம். You are Alpha, Lord. நீரே அல்வா, நீர் ஓமேகா,
மகிமை கான மகிமை யாவும் உமக்கே தேவரீ நீ துதிக்கு பாத்திர அவரை பாடுவோமா? You are Alpha and Omega. We worship you, Lord. You are worthy to be praised. We give you all the glory. We worship you, you are worthy to be praised. We give you all the glory. We worship you, our Lord. You are worthy to be praised. Gana magimai yavum umake devari neetu dike பாத்திர. கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். எஸ்தரின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். The book of Esther chapter 2 and verse 17. Praise God. Esther chapter 2 and verse 17. ராஜா சகல ஸ்திரீகளை பார்க்கிலும் எஸ்தர் மேல் அன்பு வைத்தான். சகல கன்னிகைகளை பார்க்கிலும் அவளுக்கு அவன் சமூகத்தில் அதிக தயையும் பட்சமும் கிடைத்தது. ஆகையால் அவன் ராஜ கிரீடத்தை அவள் சிரசின் மேல் வைத்து அவளை வஸ்தியின் ஸ்தானத்திலே பட்டத்து ஸ்திரீயாக்கினான். And the king loved Esther above all the women, and she obtained grace and favor in his sight more than all the virgins, so that he set the royal crown upon her head and made her queen instead of Vashti. Praise God. நம்முடைய வேத அறிக்கையை சொல்வோமா? Praise God. Praise God. This is my Bible. I am what it says I am. I can do what it says I can do. I have what it says I have. Today I will be taught the word of God. My mind is alert. My heart is receptive. I will never be the same. Never and never be the same. In Jesus' name. Amen. Amen. Praise God. Praise God. 17ஆம் வசனத்தின் மைய பகுதியிலே ஒரு சில சொற்றொடரை வாசிக்க விரும்புகிறேன்.
Let me read few words from verse 17, middle part of the verse. அவன் சமூகத்தில் அதிக தயையும் பட்சமும் கிடைத்தது. She obtained grace and favor in his sight. ஜூலை மாதத்திலே கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்த வசனம் 30ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம். அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயையோ நீடிய வாழ்வு. His anger is for a moment, but his kindness is life everlasting. 17ஆம் வசனத்திலே எஸ்தர் ராஜாவினுடைய பிரசன்னத்தில் அதிக தயையை பெற்றால் கிடைத்தது என்பதை வாசிக்கிறோம். எஸ்தர் was able to receive kindness and favor in the presence of the king. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் நம் மேல கிருபையும் தருகிறார், ஆண்டவர் நம்ம மேல தயவையும் தருகிறார். He bestows upon us his grace and he also fills us with his mercy. As I always tell you, எப்பொழுதும் சொல்வது போல, கிருபைக்கும் இரக்கத்திற்கும் வித்தியாசங்கள் உண்டு. There is a difference between God's grace and God's mercy. In God's mercy, God does not give us what we are eligible. அவருடைய இரக்கத்திலே நாம் எதற்கு தகுதியாக இருக்கிறோங்களோ அதை அவர் நமக்கு தருவதில்லை. அவருடைய கிருபையிலே எதற்கு நாம் தகுதியற்றவர்களாக இருக்கிறோமோ அதை நமக்கு தருகிறார். விளக்கி சொல்லுகிறேன். அவருடைய இரக்கம் என்றால் என்ன? நீங்களும் நானும் பாவம் செய்து அவருடைய தண்டனைக்கு தான் நாம் இருக்கிறோம். We are fit to receive his punishment, but in his mercy he does not punish us. அதுதான் இரக்கம். நாம் எதற்கு தகுதியாக இருக்கிறோமோ, அந்த தண்டனைக்கு தகுதியாக இருக்கிறோமோ, அந்த தண்டனையை நம்மை விலக்கி காப்பது அவருடைய இரக்கம். அப்போ கிருபை என்றால் என்ன? நாம் எதற்கு தகுதி இல்லாமல் இருக்கிறோமோ அந்த ஈவுகள் எல்லாம் தருகிறார். அதுதான் கிருபை. He always gives us what we don't deserve, his gifts, his blessings. வேத புத்தகத்திலே அநேகர் கர்த்தருடைய கிருபையை பெற்றுக்கொண்டார்கள். பல நேரங்களிலே அவருக்கு உரிய தண்டனையை அவர்கள் பெற்றுக்கொள்ளாமல் they were able to receive the kindness of God. தேவனுடைய தயவை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். இந்த 2ஆம் அதிகாரத்திலே எஸ்தர் தேவனுடைய தயவை பெற்றாள். She was able to receive the favor of God. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த எஸ்தர் புத்தகம் 10 அதிகாரங்களை கொண்ட ஒரு புத்தகம். எத்தனை பேர் இதை வாசிக்கிறீங்கன்னு தெரியல. இந்த புத்தகத்துக்கு ஏற்ற விசேஷங்கள் அநேகம் இருக்கின்றன. many specialities are found in the book of Esther. You won't find the word God in this book of Esther. தேவன், கர்த்தர் என்ற வார்த்தை எஸ்தர் புத்தகத்திலே இல்லை. ஆனால் அவள் மறைந்திருக்கிறார். God is hidden in this book of Esther. எஸ்தர் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசித்தால் வேத புத்தகத்திலே நீளமான வசனம் இங்கே தான் இருக்கிறது. The longest verse in the Bible is Esther 8:9. Very long verse. Sunday school children can by heart that verse. Praise the Lord. இன்னொரு விசேஷம் இந்த புத்தகத்துக்கு உண்டு. நமக்கெல்லாம் ஒரு விசேஷித்த காரியம். இந்தியா என்ற வார்த்தை இந்த புத்தகத்திலே வருகிறது. எஸ்தர் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசித்தா பைபிளில் இந்தியா என்ற வார்த்தை அங்கு வருகிறது.
கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பிரைஸ் தி லார்ட். இந்த கர்த்தருடைய தயவு அவள் எப்படி பெற்றுக்கொண்டாள் என்று சொல்வதற்கு முன்பதாக let me pen some background about this book. Maybe some people may not be knowing about it. இந்த புத்தகத்தினுடைய பேக்ரவுண்டை கொஞ்சம் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். எஸ்தர் சரித்திரம், த ஹிஸ்டரி ஆஃப் எஸ்தர் எப்போது நடந்தது? இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் பாபிலோனுக்கு சிறைப்பட்டவர்களாக யோயாக்கீம் என்ற ராஜாவால் எல்லாரும் கேப்டிவ்ஸாக போகப்பட்டார்கள். அந்த கேப்டிவ்ஸாக கொண்டு போனவர்களில் எஸ்ரா, நெஹெமியா, அதற்கு பிறகு தானியேல் எல்லாரையும் பாபிலோனுக்கு எருசலேமிலிருந்து கேப்டிவ்ஸாக கொண்டு போய் அவர்கள் சிறையிருப்பில் இருந்தார்கள். பாபிலோன் தேசத்திலே சிறையிருப்பில் இருக்கும் பொழுது, அந்த பாபிலோன் தேசத்தின் நெபுகாத் நேசார் ஆண்டு கொண்டு இருக்கும் பொழுது, பெர்ஷியன் கிங்ஸ், பெர்சியா ராஜாக்கள் படையெடுத்து நெபுகாத் நேசார் பாபிலோனிய பட்டணத்தை வீழ்த்தி யூதர்களை விடுதலையாக்கினார்கள். சைரஸ், கிங் சைரஸ் என்பவர் யூதர்களுக்கு விடுதலையை கொடுத்து நீங்கள் உங்கள் சொந்த தேசத்திற்கு போகலாம் என்று சொன்னார்கள். அப்பொழுதுதான் எஸ்ரா, நெஹெமியா அவர்கள் அந்த பெர்ஷியாவிலிருந்து வந்து தேவனுடைய ஆலயத்தையும் அலங்கத்தை கட்டினார்கள். அப்போ இந்த பாபிலோனியன் கேப்டிவிட்டியிலிருந்து யூதர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எருசலேமுக்கு வந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு சிலர்கள் என்ன சொன்னார்கள், நாங்கள் இங்கே இருந்து விடுகிறோம், we will stay. ஏறக்குறைய 127 நாடுகளை இந்த ராஜா அரசாண்டார். கிங் அஹாஸ்வெரோஸ் ruled for 127 princes. எஸ்தர் 1:1 வசனத்தை வாசித்தா அதை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். So from India to Ethiopia, 127 countries, he had a big empire. இப்படிப்பட்ட ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தில் இருந்துதான் ஷூஷான் அரண்மனை. இந்த சூசான் அரண்மனையிலே தான் எஸ்தர் ராஜாத்தி வாழ்ந்தாள். Esther lived in Shushan the palace. So she did not return back to Jerusalem, but she stayed in Persia. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அந்த காலகட்டத்திலே தான் இந்த சரித்திரம் நடைபெற்றது. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சரி, இந்த எஸ்தர் 2ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் எஸ்தரை அவருடைய தெய்வீக எண்ணத்தோடு கூட அங்கே வைத்திருந்தார். It was God who retained Esther back in Babylon in the Persian Empire for God's purpose. இந்த முகவரியிலே நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் என்றால், ஆண்டவர் நீங்களும் நானும் இருக்கிற இடத்திலே நம்மை வைத்து அந்த இடத்திலே நமக்கு தயவு பாராட்டுவார். He always positions us. நம்மை இருக்கிற ஸ்தானத்திலும் ஒரு இடத்துல நம்மை வைத்து நமக்கு தயவு பாராட்டி அவருடைய அனாதி நோக்கத்தை நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் நிறைவேற்றுவார். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? ஆமேன், பிரைஸ் தி லார்ட். ஆகவே ஒரு சில யூதர்கள் அங்கிருந்து எருசலேமுக்கு வந்தாலும் ஒரு சிலர் தங்கிவிட்டார்கள் என்றால் அவர்களை கர்த்தர் அந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு திட்டத்தோடு கூட கர்த்தர் அவர்களை வைத்திருந்தார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சரி, ஆண்டவர் எப்படிப்பட்ட ஒரு திட்டத்தையும் நோக்கத்தையும் எஸ்தருடைய வாழ்க்கையிலே வைத்திருந்தார். She was nobody there. She was just a girl. She was just a young virgin. ஒரு கன்னி பெண்ணாக, ஒரு சாதாரண ஒரு பெண்ணாக தான் இந்த எஸ்தர் அந்த அரண்மனையிலே வாழ்ந்து கொண்டிருந்தாள். அப்போ ஆண்டவர் இந்த எஸ்தரை அருமையான பாதையிலே நடத்தி சென்றார். 2ஆம் அதிகாரத்தை நீங்கள் கூர்ந்து வாசிக்கும் பொழுது ஆண்டவருடைய தயவு எப்படி எஸ்தரை நடத்தினது என்பதை 3 குறிப்பிலே நான் நேரம் அனுமதிக்கும் வரை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். God in his divine providence took Esther through 3 houses where she lived. 3 இடங்களிலே, 3 வீடுகளிலே எஸ்தரை அவர் வைத்து எஸ்தரை உயர்த்தினாள். நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த ப்ராசஸ், இந்த ஸ்டெப்ஸ் மிகவும் உண்மையுள்ளதாக இருக்கிறது.
அந்த 3 வீடுகளை உங்களுக்கு சொல்லிவிட்டு நான் செய்திக்குள்ளாக கடந்து செல்ல விரும்புகிறேன். இந்த 3 இடங்களிலும் கர்த்தருடைய தயவு எஸ்தர் மேலே இருந்தது. இன்றைக்கு நம்மேலும் அவருடைய தயவு எப்பொழுதும் இருக்கிறது. ஆமென். 7ஆம் வசனம், verse 7. அவன் தன் சிறிய தகப்பன் குமாரத்தியாகிய எஸ்தர் என்னும் அத்சாலை வளர்த்தான். அவளுக்கு தாய் தகப்பன் இல்லை. அந்த பெண் ரூபவதியும் சௌந்தரியமுடையவளாயிருந்தாள். அவள் தகப்பனும் அவள் தாயும் மரணம் அடைந்த போது மொர்தெகாய் அவளை தன் குமாரத்தியாக எடுத்துக்கொண்டான். ஹவுஸ் நம்பர் 1 இஸ் ஹவுஸ் ஆஃப் மொர்தெகாய். மொர்தெகாயின் வீட்டிலே முதலாவதாக எஸ்தர் வளருகிறாள். 9ஆம் வசனம், verse 9. அந்த பெண் அவள் பார்வைக்கு நன்றாயிருந்ததினால் அவளுக்கு அவன் கண்களிலே தயை கிடைத்தது. ஆகையால் அவளுடைய சுத்திகரிப்புக்கு வேண்டியவைகளையும் அவளுக்கு தேவையான மற்றவைகளையும் அவளுக்கு கொடுக்கவும் ராஜ அரண்மனையில் இருக்கிற 7 தாதிமார்களை அவளுக்கு நியமிக்கவும் ஜாக்கிரதைப்பட்டு கன்னி மடத்தில் சிறந்த ஒரு இடத்தில் அவள் தாதிமார்களையும் வைத்தான். ஹவுஸ் ஆஃப் விமன், கன்னி மாடம். முதலாவதாக ஹவுஸ் ஆஃப் மொர்தெகாய், இரண்டாவது ஹவுஸ் ஆஃப் விமன், மூன்றாவது வீடு, தேர்ட் ஹவுஸ். verse 16. அப்படியே எஸ்தர் ராஜாவாகிய ஆஹஸ்வேரு அரசாளுகிற 7ஆம் வருஷம் தெபேத் மாதமாகிய 10ஆம் மாதத்திலே ராஜாவினிடத்தில் அரண்மனைக்கு அழைத்து கொண்டு போகப்பட்டாள். ஹவுஸ் ஆஃப் த கிங், மூன்றாவது வீடாகிய ராஜாவினுடைய அரண்மனை. 3 வீடுகளுக்கு எஸ்தரை அவர்கள் டிரான்ஸ்ஃபர் பண்ணினார்கள், கர்த்தர் வைத்தார். எந்தெந்த வீடுகள்? ஹவுஸ் ஆஃப் மொர்தெகாய், ஹவுஸ் ஆஃப் விமன் அண்ட் ஹவுஸ் ஆஃப் த கிங். மொர்தெகாயின் வீடு, இரண்டாவதாக கன்னி ஸ்திரீகள் இருந்த வீடு, மூன்றாவது ராஜாவின் வீடு. இந்த 3லும் தேவனுடைய தயவு அவள் மேல் இருந்தது. இன்றைக்கு நீங்களும் நானும் இப்படிப்பட்ட ஒரு ப்ராசஸ், இப்படிப்பட்ட வழியாக தான் கர்த்தர் நம்மை எடுத்து செல்கிறார். இதை நான் விளக்கி சொல்லும்போது அதை நீங்கள் நன்றாக அறிந்து கொள்வீர்கள். ஹவுஸ் ஆஃப் மொர்தெகாய் speaks about the commencing work of God. House of women speaks of the continual wisdom of God. House of the king speaks of the completing ways of God. தமிழில் உங்களுக்காக சொல்லுகிறேன். 3 சிந்தனைகள் நீங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்வதற்கு. மொர்தெகாயின் வீடு தேவனுடைய ஆரம்பிக்கும் கிரியை. கன்னி ஸ்திரீகளுடைய வீடு தேவனுடைய தொடர்ச்சியான ஞானம். ராஜாவுடைய வீடு அவர் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றும் வழிகள். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்பர் 1, verse 7, 7வது வசனம். அவன் தன் சிறிய தகப்பன் குமாரத்தியாகிய எஸ்தர் என்னும் அத்சாலை வளர்த்தான். இந்த 7ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது முதல் எஸ்தர் இருந்த ஒரு வீடு, அந்த வீட்டுக்கு பெயர் ஹவுஸ் ஆஃப் மொர்தெகாய். அதில் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற சிந்தனை என்னவென்றால் த கமென்சிங் ஒர்க் ஆஃப் காட். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே இளம் வயதிலேயே அவருடைய கிரியையை நம்முடைய வாழ்க்கையிலே ஆரம்பிக்கிறார். இஃப் யூ ரீட் verse 7, எஸ்தர் வாஸ் an orphan girl. அவளுக்கு தாயும் இல்லை, அவளுக்கு தகப்பனும் இல்லை. அவள் தகப்பனும் தாயும் மரணம் அடைந்து விட்டார்கள். when her father and her mother died, her uncle, அவளுடைய சிறிய தகப்பனாகிய மொர்தெகாய் அவளை தன் குமாரத்தியாக எடுத்து வளர்த்தாள். இது ஆவிக்குரிய விதத்தில் என்ன குறிப்பிடுகிறது என்றால், ஆண்டவர் நம்மை தம்முடைய புத்திர சுவீகாரத்தால் அவர் நம்மை ஏற்றுக்கொண்டு நாம் அவருடைய பிள்ளைகளாக மாறுகிறோம். ஒரு சகோதர சகோதரியை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் முதலாவதாக நம்முடைய வாழ்க்கையில் ஒரு ஆரம்ப கிரியையை கர்த்தர் ஆரம்பிக்கின்றார். The Lord starts a commencing work.
கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு வேலையை ஆரம்பிக்கின்றார். He starts something in us. எங்கு வைத்து நம்மை ஆரம்பிக்கிறார்? மொர்தெக்காயினுடைய வீட்டிலே வைத்து ஆரம்பிக்கிறார். ஆமேன். எல்லாம் இருக்கீங்களா இங்க? ஆமேன் சொல்லுங்களேன். ஆமேன். பிரைஸ் காட். ஆண்டவராகிய தேவன் எஸ்தரை மொர்தெக்காயினுடைய வீட்டிலே வைத்து கர்த்தர் ஒரு பெரிய திட்டத்திற்காக வளர்த்து வருகிறார். He starts something in us. He commences his divine work in us. நம்முடைய வாழ்க்கையில ஒரு அருமையான வேலையை கர்த்தர் ஆரம்பிக்கின்றார். 2 கிரியையை நான் பார்க்கிறேன். 2 things God commenced in her life. 2 காரியத்தை எஸ்தருடைய வாழ்க்கையிலே கர்த்தர் ஆரம்பித்தார். The work in her name and the work in her nature. அவருடைய நாமத்திலே ஒரு கிரியையை செய்தார். இரண்டாவதாக அவருடைய சுபாவத்திலும் கர்த்தர் ஒரு கிரியையை செய்தார். 7ஆம் வசனம், அவன் தன் சிறிய தகப்பன் குமாரத்தியாகிய எஸ்தர் என்னும் அட்சாலை. 2 names we read about her. She had 2 names. One was Esther, another was Hadasha. தமிழிலே அட்சால். Hadasha is a Hebrew name. Esther is a Persian name. அவளுக்கு முன்பாக இருந்த பெயர் அட்சால். ஹடஷா. அவள் இப்பொழுது தன் சிறிய தகப்பனாகிய மொர்தெக்காயின் வீட்டிலே வரும்பொழுது அவளுடைய பெயர் மாற்றப்படுகிறது. ஹடஷா அந்த எபிரேய பெயர். ஹடஷா என்றால் மர்ட்டில், மிருது செடி என்று அர்த்தம். மர்ட்டில் ட்ரீ, மிருது செடி. எஸ்தர் என்ற பெயருக்கு அர்த்தம் ஸ்டார், நட்சத்திரம் என்று அர்த்தம். கவனிக்கிறீங்க நினைக்கிறேன். ஒரு மிருது செடியை கர்த்தர் நட்சத்திரமாக மாற்றுகிறார். God turns a myrtle tree into a star. அதில் என்ன இருக்கிறது? மிருது செடி பூமியில் இருக்கிறது, நட்சத்திரம் வானத்தில் இருக்கிறது. பூமியிலே பூமியின் சிந்தை இருக்கிற ஒரு மனிதனை பரலோக சிந்தைக்கு கர்த்தர் மாற்றுகிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த உலகத்திலே வாழுகிற நம்முடைய வாழ்க்கையிலே முதலாவதாக கர்த்தர் ஆரம்பிக்கும் கிரியை எப்படி செய்கிறார்? நம்முடைய பெயரை மாற்றுகிறார். அவர் நம்மை ரட்சித்து நம்மை அவர் இரத்தத்தால் கழுவி அவருடைய ராஜ்யத்தில் நம்மை வைத்து, ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, he gives us the spirit of adoption whereby we can call him அப்பா ஃபாதர். அவரை அப்பா பிதாவே என்று கூப்பிடும் புத்திர ஸ்வீகாரத்தை நமக்கு தருகிறார். வாட் இஸ் திஸ் ஹவுஸ் ஆஃப் மொர்தெக்காய்? மொர்தெக்காயினுடைய வீடு என்றால் என்ன? உங்களுடைய பெயரையும் என்னுடைய பெயரையும் அவர் மாற்றுகிறார். இந்த உலகத்தின் பிள்ளைகள் என்ற பெயரை மாற்றி பரலோகத்தின் பிள்ளைகள் என்ற பெயரை நமக்கு தருகிறார். இந்த உலக சிந்தை உள்ள இருக்கிற நம்மை பரலோக சிந்தை உள்ளவர்களாக அவர் நம்மை மாற்றுகிறார். He makes us into a star. பிரகாசிக்கும் நட்சத்திரங்களாக நம்மை மாற்றுகிறார். தானியேலின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்தால், the wise shine like stars in heaven in their brightness. ஞானவான்கள் நட்சத்திரங்களைப் போல வானுலகத்திலே பிரகாசிப்பார்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த 7ஆம் வசனத்திலே அந்த மொர்தெக்காயினுடைய வீட்டிலே எஸ்தருடைய நாமத்தை அவர்கள் மாற்றி இரண்டாவதாக அவளை தத்தெடுத்து கொண்டார்கள். she was adopted into the family. இந்த உலகத்திலே நாம் உலக பிரகாரமான பெற்றோருக்கு நாம் பிறந்து நாம் வளர்க்கப்படுகிறோம். அதற்கு மேலாக நமக்கு பரலோகத்தில் இருக்கிற ஒரு பிதா உண்டு. அவரை நாம் எப்படி கூப்பிடலாம்? அப்பா பிதாவே என்று அவரை கூப்பிடுகிற புத்திர ஸ்வீகாரத்தை நமக்கு தந்திருக்கிறார். அப்படி என்றால் என்ன? நம்மை எடுத்து அவருடைய குடும்பத்திலே நமக்கு ஒரு ஸ்தானத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். God has placed us in his family with a position. அப்படி என்றால் என்ன? நாம் யாராக இருந்தாலும் சரி, நமக்குள்ளாக எப்படிப்பட்ட குறைகள் இருந்தாலும் சரி, நம்மை எடுத்து அவரை அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற
ஒரு புத்திர ஸ்வீகாரத்தை தந்திருக்கிறார் என்றால் என்ன? ஒரு சிறு பிள்ளையாக, ஒன்றும் அறியாத பிள்ளையாக இருக்கிற நம்மை ஒரு குமாரன் குமாரத்தியாகி ஆக்கி வாயை திறந்து அவரை நோக்கி கேட்கிற ஒரு புத்திர ஸ்வீகாரம். சின்ன பிள்ளைங்களுக்கு செக் புக் கொடுங்க, அவங்களுக்கு செக் எழுத தெரியாது, செக்குனால என்னன்னு தெரியாது. ஆனால் பெரியவர்களை பாருங்கள், மேஜர்ஸை பாருங்கள், they know how to write a check. ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் ஒன்றும் அறியாத நம்மை அவருடைய குடும்பத்திலே நம்மை வைத்து விசுவாசம் என்னும் ஒரு காசோலை, விசுவாசம், faith is a check where we can receive blessings from heaven. மொர்தெகாயுடைய வீட்டிலே கர்த்தர் எஸ்தரை வைத்து அவருடைய சுபாவத்தை மாற்றினார். எஸ்தர், you will be taken care by மொர்தெகாய். இன்றைக்கு நமக்கும் உங்களுக்கும் எனக்கும் ஒரு மொர்தெகாய் இருக்கிறார். அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் நம்முடைய பெயரை மாற்றுகிறார். ஹதஷா என்ற பெயரை எஸ்தராக மாற்றினார். மிருது செடி என்ற ஒரு செடியை நட்சத்திரமாக மாற்றுகிறவர் கர்த்தராகிய தேவன். The first step where he shows his kindness, தயவை கர்த்தர் எப்படி நமக்கு தருகிறார்? முதலாவதாக நம்முடைய சுபாவத்தை மாற்றுகிறார். இரண்டாவதாக நம்முடைய பெயரை மாற்றி நம்முடைய வாழ்க்கையில் he starts your work. ஆகையால் தான் சொன்னேன், commencing work of God in the house of Mordecai. இரண்டாவது குறிப்புக்கு நேராக கடந்து செல்வோம். 9ஆம் வசனம், verse 9. அந்த பெண் அவள் பார்வைக்கு நன்றாய் இருந்ததினால் அவளுக்கு அவன் கண்களிலே தயை கிடைத்தது. ஆகையால் அவளுடைய சுத்திகரிப்புக்கு வேண்டியவைகளையும் அவளுக்கு தேவையான மற்றவைகளையும் அவளுக்கு கொடுக்கவும் ராஜ அரண்மனையில் இருக்கிற 7 தாதிமார்களை அவளுக்கு நியமிக்கவும் ஜாக்கிரதைப்பட்டு கன்னி மாடத்தில் சிறந்த ஒரு இடத்தில் அவளையும் அவள் தாதிமார்களையும் வைத்தான். Look at the transition in her life. கர்த்தர் எப்படி எஸ்தரை நகர்த்தி இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிறார். From the house of Mordecai, where she had all the privileges of the family, எல்லா விதமான குடும்ப சூழ்நிலைகள் அழகாக வளர்க்கப்பட்டு அவள் இப்பொழுது தயையை பெறுகிறாள். She is able to receive the kindness of God. அவளை எங்கே போய் விடுகிறார்கள்? மொர்தெகாய் வீட்டில் இருந்த அவளை இன்னொரு வீட்டுக்கு கொண்டு போகிறார்கள். அந்த அரண்மனையிலே ஒரு பாகம் இருக்கிறது, அதற்கு பேரு தான் ஹவுஸ் ஆஃப் விமென். கன்னி மாடம் என்ற ஒரு இடத்திலே எஸ்தரை கொண்டு போய் அங்கே வைக்கிறார்கள். இதை நான் கண்டினியூவல் விஸ்டம் ஆஃப் காட் என்று சொல்லுகிறேன். ஆண்டவர் தொடர்ச்சியாக அவருடைய ஞானத்தை நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென், பிரைஸ் தி லார்ட். மொர்தெகாய் வீட்டிலே நாம் வளர்க்கப்பட்டு ஆண்டவர் அவருடைய கிரியை ஆரம்பித்த உடனே நமக்கு என்ன நடக்கிறது என்றால் 2 கொம்பு முளைத்துவிடும், எனக்கு எல்லாம் தெரியும் என்று சொல்லிவிடும்பொழுது கர்த்தர் நம்ம என்ன சொல்கிறார்? இன்னும் என் ஞானம் உன்னோடே கூட இருக்கிறது. எத்தனை நாட்கள் அந்த கன்னி மாடத்திலே எஸ்தரை வைத்திருந்தார்கள்? how many days and how many months? 12 மாதங்கள். 12ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்தால், ஒவ்வொரு பெண்ணும் 6 மாதம் வெள்ளை போல தைலத்தினாலும் 6 மாதம் சுகந்த வர்க்கத்தினாலும் 6 months and 6 months 12 மாதங்கள் அவர்களை அந்த கன்னி மாடத்திலே அவர்கள் வைத்திருந்தார்கள். 12 in the Bible speaks of government, governmental number. 12வது இலக்கம் எண் வேத புத்தகத்திலே ஆட்சி, அரசை குறிக்கிறது. 12 மாதங்கள் எஸ்தர் அந்த பெண்ணை அந்த அரண்மனையில் இருக்கிற கன்னி மாடத்திலே வைத்தார்கள். அந்த இடத்திலே ஆண்டவர் தம்முடைய ஞானத்தினாலே அவளை ஆண்டு கொண்டார். நல்லா கவனிங்க, ஆண்டவர் நம்மை ஆட்சி செய்யும் பொழுது, when we come under the government of God, the Lord tells us that he by his wisdom will take care of all our needs. அவருடைய ஞானத்திலே அவர் நம்மை எல்லாவற்றிலும் நடத்துகிறவராக இருக்கிறார். இப்போ எங்கே வந்து விட்டார்கள் எஸ்தர்? மொர்தெகாய் வீட்டிலிருந்து கன்னி மாடத்துக்கு வந்து விட்டார். she is in the house of women. promotion.
அரண்மனைக்குள்ளாக வந்து விட்டாள். நமக்கு நன்றாக தெரியும், எஸ்தர் ஒரு யூத ஸ்திரீ. ஹதாஷா என்ற பெயரை எஸ்தராக மாற்றினார்கள். மொர்தெகாய் அவளிடத்தில் ஒரு காரியத்தை சொன்னார். என்ன சொன்னார்? எந்த காலத்திலும் நீ யார் என்பதை மற்றவர்களுக்கு சொல்லக்கூடாது. verse 10 10ஆம் வசனம். எஸ்தரோவென்றால் தன் குலத்தையும் தன் பூர்வ கோத்திரத்தையும் அறிவிக்காதிருந்தால் மொர்தெகாய் அதை தெரிவிக்க வேண்டாம் என்று அவளுக்கு கற்பித்தான். எங்க கற்பித்திருப்பார்? அவங்க வீட்டில் இருக்கும்போது. டோன்ட் எவர் ரிவீல் யுவர் ஐடென்டிட்டி. நீ யார் என்பதை ஒரு நாளும் சொல்லக்கூடாது. அப்ப எஸ்தர் என்ன செய்தால்? ஆண்டவருடைய ஞானத்திற்கு உட்பட்டு தன் வாயை திறவாமல் தான் யார் என்ற உண்மையை அந்த இடத்திலே அவள் சொல்லாமல் இருந்தாள். இருக்கிறீங்களா? எஸ்தர்கள் இருக்கிறீங்களா? She did not reveal who she was by the instruction of Mordecai. சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு ஒர்க், த கமென்சிங் ஒர்க் ஆரம்பிக்கும் பொழுது நம்ம என்ன ஆகி விடுகிறோம் என்றால் நம்முடைய வாய் உளர ஆரம்பிக்க விடுகிறது. We start telling deep secrets to the people whom we should not tell, and we keep our mouth shut to the people whom we have to tell. ஆண்டவருடைய ஞானம் பாருங்கள், எஸ்தருடைய வாழ்க்கையில் இருந்தது. ஆண்டவர் அவர் மேல் இருந்தபடியால் 6 மாதங்கள் வெள்ளை போலம், 6 மாதம் சுகந்த வர்க்கம். கவனிங்க, இது ரொம்ப ஆழமாக இருக்கிறது, எனக்கு நேரம் இல்லை. 6 months she was ministered with oil of myrrh. 6 months she was ministered with sweet odors. வெள்ளை போலம் என்றால் bitterness, சுகந்த வர்க்கம் என்றால் ஹாப்பினஸ். 6 மாதங்கள் கசப்புள்ள அனுபவங்கள், 6 மாதங்கள் நல்ல சந்தோஷமான அனுபவங்கள். God always balances our life. எப்பொழுதுமே வெற்றியுள்ள வாழ்க்கை நமக்கு இருக்காது. சில நேரத்தில் கஷ்டங்கள், சில நேரத்தில் கசப்பான அனுபவங்கள் வழியாக தான் கடந்து செல்ல வேண்டும். அப்படிதான் எஸ்தர் தன்னுடைய வாழ்க்கையிலே கடந்து சென்றாள். பெயின்ஃபுல் அண்ட் ஸ்வீட் சிச்சுவேஷன்ஸ், combination of painful and sweet situations in our life. சில காலங்களிலே கர்த்தர் நம்மை அமைதியாக இருக்க வைப்பார். சில காலங்களிலே கர்த்தர் நம்மை எடுத்து வெளிப்படையாக காண்பிப்பார். கன்னி மாடத்திலே எஸ்தருக்கு சொன்ன ஒரு அறிவுரை என்றால், தேவனுடைய ஞானம் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறது. ஆகையால் டோன்ட் ரிவீல் யுவர் ஐடென்டிட்டி. பெட்டர் கீப் யுவர் மவுத் ஷட். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இப்படி நடந்து கொண்டு இருக்கும்பொழுது அந்த கன்னி மாடத்திலே எஸ்தர் ஆண்டவருடைய ஞானத்தை அவள் பெற்றுக்கொண்டு இருக்கும்போது ஒரு காரியம் நடந்தது. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அவள் வளர்க்கப்பட்ட மொர்தெகாய் சும்மா இருக்கவில்லை. மொர்தெகாய் என்ன செய்கிறார் தெரியுங்களா? எஸ்தரை கண்காணித்து கொண்டே இருந்தால். 11ஆம் வசனம். எஸ்தருடைய சுக செய்தியையும் அவளுக்கு நடக்கும் காரியத்தையும் அறிய மொர்தெகாய் நாள்தோறும் கன்னி மாடத்து முற்றத்திற்கு முன்பாக உலாவுவான். அப்போ அந்த கன்னி மாடத்துக்குள்ளாக ஒரு மனிதன் போக முடியாது. மொர்தெகாய் cannot go into the chamber where virgins were, house of women. ஆனால் வெளியே how is எஸ்தர், என்ன சுக செய்தி, எப்படி இருக்கிறாள் என்பதை மொர்தெகாய் அங்கு சுற்றி உலாவிக் கொண்டே இருந்தான். உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் இந்த 2வது படிக்கு கொண்டு போகும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை அறியாமல் உங்களை சுற்றி உங்களுடைய சுகத்தையும் உங்களுடைய பலத்தையும் அவர் விசாரிக்கிறவராக இருக்கிறார். ஆமென். He has a secret presence all around us. அவர் நம்மை சுற்றி நம்மை குறித்து அவர் மிகவும் ஜாக்கிரதையாக நம்மை பார்க்கிறவராக இருக்கிறார். Look at the wisdom of God that was in Esther. எஸ்தருக்குள்ளாக இருந்த கர்த்தருடைய ஞானம் பாருங்க. They were purifying her. அவரை சுத்தப்படுத்தினார்கள்.
பிகாஸ் தே ஆர் செலக்டிங் த குவீன். அடுத்த ராஜாத்தியை செலக்ட் பண்ணுறாங்க. அதுக்கு தான் எஸ்தர் ப்ரிப்பேர் ஆகி கொண்டிருக்கிறாள். இது 2வது வீடு. கன்னி மாடத்தின் வீடில் இருக்கிறாள். 12 மாதங்கள் ஒரு ஆயத்தம், அடுத்த 12 மாதங்கள் இன்னொரு ஆயத்தம். இப்படி பண்ணி கொண்டிருக்கும் பொழுது when she was about to go from there, 12 மாதத்துக்கு பிறகு செலக்ட் பண்ணி போகும் பொழுது அவளுக்கு ஒரு நிபந்தனை கொடுத்தார்கள். என்ன வேணாலும் கேட்கலாம். You can ask anything what you want. 13ஆம் வசனம், verse 13. இப்படி ஜோடிக்கப்பட்ட பெண் ராஜாவிடத்தில் பிரவேசிப்பாள். கன்னி மாடத்திலிருந்து தன்னோட கூட ராஜ அரண்மனைக்கு போக அவள் தனக்கு வேண்டுமென்று கேட்பவையெல்லாம் அவளுக்கு கொடுக்கப்படும். என்ன சொல்கிறது வேத புத்தகம்? You can ask whatever you want. இப்போ உலக பிரகாரமாக இதை சொல்ல போனால் இதுக்கு வேற ஒரு வார்த்தை சொல்லலாம். அதை சொல்லக்கூடாது. நான் பியூட்டி பேஜென்ட்னு சொல்லலாம். எல்லா விமனும் போகிறாங்க. கிங் இஸ் கோயிங் டு செலக்ட் ஹூ இஸ் த நெக்ஸ்ட் குவீன். அப்போ பியூட்டி ஷோக்கு போகும்போது ஒரு ஸ்திரீகிட்ட என்ன வேணும்னு கேட்டால் என்ன கேட்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும். என்னெல்லாம் கேட்பாங்க. எஸ்தரிடம் கேட்கிறார்கள், நீ கன்னி மாடத்திலிருந்து ராஜா முன்பாக போய் உன்னை காண்பிப்பதற்கு என்ன வேணாலும் கேளு. என்ன கேட்டிருப்பாங்கன்னு யோசிக்கிறீங்க? 15ஆம் வசனம், மொர்தெகாய் தனக்கு குமாரத்தியா ஏற்றுக்கொண்டவளும் அவள் சிறிய தகப்பனாகிய அபியேலின் குமாரத்தியுமான எஸ்தர் ராஜாவினிடத்தில் பிரவேசிக்கிறதற்கு முறைந்தபோது அவள் ஸ்திரீகளை காவல் பண்ணுகிற ராஜாவின் பிரதானாகிய யோகாய் நிமித்த காரியமே இல்லாமல் வேறொன்றும் கேட்கவில்லை. She asked nothing. ஒன்றுமே கேட்கவில்லை. 13ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? அவளுக்கு வேண்டும் என்பதெல்லாம் கேட்கலாம், அது தரப்படும். Whatever you want you can ask, it will be given. 15ஆம் வசனத்தில் எஸ்தர் ஒன்றும் கேட்கவில்லை. அப்படி என்றால் என்ன? God's wisdom was operating. She committed everything to the Lord. ஆண்டவரிடத்தில் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து 2 காரியத்தை இதில் பார்த்தோம். இந்த வீட்டில் அவள் வாயை திறந்து அவள் யார் என்பதையும் பேசவில்லை, அவளுக்கு என்ன வேண்டும் என்பதையும் கேட்கவில்லை. அவளுக்காக டிசைட் பண்ணுகிற கர்த்தரிடம் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்தாள். நான் எனக்காக ஒன்றை கேட்பதை விட தேவன் அவருடைய ஞானத்தில் எனக்கு கொடுப்பார் என்பதை அவள் விசுவாசித்திருந்தாள். கர்த்தருடைய தயவு. What is the favor of God and what is the kindness of God? மொர்தெகாயின் வீடிலே ஆரம்பித்தார். கன்னி மாடத்திலே, ஹவுஸ் ஆஃப் விமென்ல ஆண்டவருடைய ஞானம். கடைசியாக 16ஆம் வசனம், verse 16. அப்படியே எஸ்தர் ராஜாவாகிய ஆகஸ்வேரு அரசாளுகிற 7ஆம் வருஷம் தெபேத் மாதமாகிய 10ஆம் மாதத்திலே ராஜாவினிடத்தில் அரண்மனைக்கு அழைத்து கொண்டு போகப்பட்டாள். 3rd ஹவுஸ். எங்கே அழைத்து கொண்டு போகிறார்கள்? ராஜ அரண்மனைக்கு. She was being now taken to the house of the king, house of Mordecai, where God started a work in her. Then the house of the women, ஸ்திரீகளுடைய வீட்டிலே தேவனுடைய ஞானம் வெளிப்பட்டது. ஒன்றும் பேசவில்லை, ஒன்றும் கேட்கவில்லை. Now she was taken to the king's palace. 3வது வீட்டுக்கு அவள் கொண்டு செல்லப்பட்டாள். 17ஆம் வசனம், ராஜா சகல ஸ்திரீகளை பார்க்கிலும் எஸ்தர் மேல் அன்பு வைத்தாள். சகல கன்னிகைகளை பார்க்கிலும் அவளுக்கு அவன் சமூகத்தில் அதிக தயவு கிடைத்தது. ஆகையால் ராஜா கிரீடத்தை அவள் சிரசின் மேல் வைத்து, now she is crowned as the king, the queen for the king. இவள் ராணியாக, ராஜாத்தியாக அங்கே முடிசூட்டப்படுகிறாள். Praise the Lord. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். 3வது வீடுக்கு பெயர் the completing ways of God. கர்த்தர் எப்படி ஒரு கிரியையை நிறைவு செய்கிறார். இதில் ஒரே ஒரு காரியத்தை சொல்லிவிட்டு நான் முடிக்க விரும்புகிறேன். இதற்காக தான் அவள் கஷ்டப்பட்டாளா என்ற ஒரு கேள்வி நமக்கு வருகிறது. அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. எஸ்தருடைய வாழ்க்கை முடிந்து விட்டதா? 3 வீடு வழியாக வந்தாள். 17ஆம் வசனம், அதிக தயவு அவளுக்கு கிடைத்து விட்டது. அவளுடைய தலையின் மேல் என்ன வந்து விட்டது? கிரவுன் வந்து விட்டது. எவ்ரிதிங் இஸ் ஓவர் என்று அவள் நினைக்கும் பொழுது
கர்த்தர் அவளை பார்த்து சொல்றார், நவ் இஸ் ஒன்லி த பிகினிங் ஆஃப் யுவர் லைஃப். இப்பொழுதுதான் உன் வாழ்க்கையை ஆரம்பிக்க போகிறேன். அப்படிதானே நம்ம வாழ்க்கையில் நினைக்கிறோம், படித்தோம், வேலை வாங்கிட்டோம், இதெல்லாம் வந்துடுச்சு, ஓவர். அப்போ கர்த்தர் சொல்வார், நவ் ஒன்லி ஐ எம் கான் டு ஸ்டார்ட் சம்திங் நியூ இன் யுவர் லைஃப். எஸ்தர், why did I take you through 3 houses? எதற்காக உன்னை ராஜ அரண்மனைக்குள்ளாக கொண்டு வந்தேன்? என்னுடைய நோக்கத்தை நான் ஆரம்பிக்க போகிறேன். இதுவரைக்கும் உன்னை உயர்த்தினேன். அப்படி என்றால் என்ன? வாழ்க்கை என்பது வெற்றி மட்டுமல்ல. நம்முடைய வாழ்க்கை என்பது நமக்கே ஒரு திருப்தி மட்டுமல்ல, அது ஆண்டவரை திருப்திப்படுத்துகிற வாழ்க்கை தான் தெய்வீக வாழ்க்கை. இதுவரைக்கும் மொர்தெக்காயும் எஸ்தரும் மிகவும் திருப்தி அடைந்து விட்டார்கள். மொர்தெக்காய் சொன்னார், கஷ்டப்பட்டு வீட்டில் உன்னை வளர்த்தேன், உன் பெயரை மாற்றி அருமையாக வளர்த்தேன். You were selected to go to house of the women. கன்னிமாடத்துக்கு நீ சென்றாய், கர்த்தருடைய ஞானத்தின்படி நீ எதுவும் பேசவில்லை, எதுவும் கேட்கவில்லை. Now you are taken to the house of the king. ராஜாவின் வீட்டுக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டாய். அந்த இடத்துலையும் you are selected as the king, as the queen. அப்போ மற்றவங்க கதை என்ன ஆச்சு? மற்றவங்களாம் என்ன ஆச்சுன்னா, நீங்கள் வாசித்தீங்கன்னா இன்னொரு வீடு இருந்தது, they have to return back there, again get trained there. அந்த அதிகாரத்தில் இருக்கிறது. அப்போ எஸ்தர் ராஜாத்தியாக மாறுகிறாள். now I am the queen, I have the crown on my head, that is the end of my life என்று அவள் யோசிக்கும் போது கர்த்தர் சொன்னார், 2 அதிகாரங்களால் முடிந்திருக்கிறது, இன்னும் 8 அதிகாரங்கள் இருக்கிறது. அதுதான் உன்னுடைய வாழ்க்கையிலே என்னுடைய நோக்கம். இந்த ரகசியத்தை உங்களுடைய வாழ்க்கையிலே இந்த இடத்தை விட்டு நாம் கடந்து செல்லும் பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே வைக்க விரும்புகிறார். ஆஃப்டர் காட் ப்ரொமோட்ஸ் யூ ஃப்ரம் ஹவுஸ் ஆஃப் மொர்தெக்காய், மொர்தெக்காய் வீட்டிலிருந்து ஸ்திரீகளுடைய வீட்டிற்கு வந்து ராஜ அரண்மனைக்கு செல்லும் பொழுது திஸ் இஸ் ஆல் மை லைஃப் என்று நாம் நினைப்பதற்கு முன்பதாக கர்த்தர் சொல்லுகிறார், இப்பொழுது என் நோக்கத்தை உன் வாழ்க்கையிலே நான் நிறைவேற்ற விரும்புகிறேன். இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையிலே பாறைகள் இருக்கலாம், இனிமேல் உன் வாழ்க்கையிலே மேடுகள் பள்ளங்கள் இருக்கலாம், ஆனால் இவற்றை எல்லாவற்றையும் வைத்து உன்னை நான் உயர்த்த விரும்புகிறேன். தேசத்திற்கு உன்னை ஆசீர்வாதமாக மாற்ற விரும்புகிறேன். அந்த சூஷான் பேலஸ்லே, அந்த நகரத்திலே அநேக யூதர்கள் இருந்தார்கள். சாத்தானுடைய எமிசரி, சாத்தானுடைய ஆளாக ஆமான் எழும்பி யூதர்கள் எல்லாவற்றையும் கொல்ல விரும்பினான். He wanted to finish all the Jews. But there is somebody, the child of God inside the palace. அரண்மனைக்குள்ளாக கர்த்தருடைய பிள்ளை ஒருவள் இருக்கிறாள், அவள்தான் எஸ்தர். எஸ்தர் மூலமாக கர்த்தர் யூதர்களை எல்லாரும் காப்பாற்றினார். ஆமென். இன்றைக்கு உங்களை, உங்கள் குடும்பம், உங்கள் பிள்ளைகள், நாம் இருக்கிற நிலைமையிலே இன்றைக்கு கர்த்தர் நம்மை வைத்திருப்பதற்கு என்ன உண்டு? ஒரு நோக்கம் உண்டு. There is a purpose in our life. இன்னைக்கு நான் எப்படி இருக்கிறேன்? நான் படித்திருக்கிறேன், நான் வேலை செய்கிறேன், என் குடும்பத்தை அருமையாக பார்க்கிறேன். சகோதரனே, சகோதரி, அது உன் வாழ்க்கை அல்ல. உங்கள் வாழ்க்கை அதற்கு மேலாக கர்த்தர் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். It is not just the crown, it is not just all the accolades that you have got in our life. இது முடிவல்ல. இதையெல்லாம் கர்த்தர் நமக்கு கொடுத்ததற்கு ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார். எஸ்தர் ராஜாத்தியே, நீர்தான் இந்த யூதருக்கு ரட்சிப்பை கொண்டு வர வேண்டும். ஆமென். இதுதான் கர்த்தருடைய தயவு. எதற்காக கர்த்தர் நமக்கு தயவை தருகிறார்? ஆண்டவர் நம்மை ஒரு வீட்டிலிருந்து, ஒரு சீசனிலிருந்து இன்னொரு காலகட்டத்திற்கு கொண்டு போய் கர்த்தருடைய நோக்கம் நிறைவேற்றும்படியாக கர்த்தர் நம்மை விரும்புகிறார். ஆமென். There may be rocks, there may be bumps in our life. மேடுகள் பள்ளங்கள் எது இருந்தாலும் all those are stepping stones for God's purpose to be fulfilled in your life and my life. கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். எஸ்தருக்கோ ஆண்டவருடைய பார்வையில் தயவு கிடைத்தது. She received kindness, she received favor. எதற்காக? கர்த்தருடைய நோக்கம். நம்முடைய வாழ்க்கையின் நோக்கம் என்ன? ஆண்டவர் நினைப்பதை கர்த்தர் வாழ்க்கையிலே செய்ய விடுவது.
இன்றைக்கு உட்கார்ந்திருக்கிற நீங்கள் ஒரு எஸ்தராக இருக்கிறீர்கள். இந்த 3 வழிகளின் வழியாக God commences your work in our life. ஒரு ஆரம்ப வேலையை கர்த்தர் ஆரம்பிக்கின்றார். God continues with his wisdom. தொடர்ச்சியாக அவருடைய ஞானம் நம்முடைய வாழ்க்கையிலே வெளிப்படுகிறது. கடைசியாக அவர் முடிக்கிறார். அவர் ஆரம்பித்த வேலையை முடிக்கிறார். ஆனால் அது நம்முடைய வாழ்க்கையின் முடிவல்ல பிரதர் சிஸ்டர், அதுதான் உங்கள் வாழ்க்கையினுடைய ஆரம்பமாக இருக்கிறது. God always finishes something and starts something. உங்கள் வாழ்க்கையை முன்குறித்து ஏற்கனவே திட்டம் வைத்திருக்கிறார். அவ்வப்பொழுது உங்கள் வாழ்க்கையிலே சொல்லுகிறார், என் மகனே என் மகளே, எல்லாம் முடிந்து விட்டது என்று நீ நினைக்கிறாய், இப்பொழுதுதான் நான் ஆரம்பிக்க போகிறேன், இப்பொழுதுதான் இன்னும் மகிமையான ஒரு வாழ்க்கையை நான் ஆரம்பிக்க போகிறேன். எழும்பி நின்று நம்ம ஜெபிப்போமா? அவர் நம்முடைய வாழ்க்கையிலே நல்லவராயிருக்கிறார். அவர் வாழ்க்கையிலே நன்மை செய்கிறவராயிருக்கிறார். கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுப்பீங்களா? இன்றைக்கு கர்த்தர் உங்களுடைய பெர்செப்ஷனை மாற்றுவாராக, உங்களுடைய நினைவுகளை கர்த்தர் மாற்றுவாராக. இதுதான் உயர்வு என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். இதற்கு மேலே கர்த்தர் உங்களை உயர்த்த விரும்புகிறார். இதற்கு மேலாக கர்த்தருடைய நோக்கம் உங்களுடைய வாழ்க்கையில நிறைவேறும். மொர்தெக்காய், எஸ்தர், அரண்மனை தான் முடிவல்ல. I have a greater life. I have a greater purpose in your life. இன்னும் பெரிய ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறேன். You have to surrender. Just give your life to him. உங்க வாழ்க்கையை கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்கள். உங்களுக்காக நான் ஜெபம் பண்றேன். ஆண்டவரே, என் வாழ்க்கையை உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் ஒரு அறிகுறியாக உங்க வலது கையை உயர்த்துங்கள். கர்த்தருடைய நோக்கம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்றும்படியாக. Lord, I am thinking this is the end. இதுதான் முடிவுன்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். ஆனா இதுக்கு மேல உங்களுடைய நோக்கம் இருக்கிறது. அரண்மனையிலிருந்து நீர் என்னை எங்கேயோ உயர்த்த போகிறீர். அன்பின் பிதாவே, உயர்த்தப்பட்ட கர்த்தருக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் பெரியவர். எங்கள் ஞானத்தை காட்டிலும் நீர் ஞானம் உள்ளவர். எங்களுடைய ஞானம் குறைவு கர்த்தாவே, எங்களுடைய அறிவு மிகவும் குறைவு கர்த்தாவே. நாங்கள் சிறிதாகவே நினைக்கிறோம், ஒரு மிருது செடியை போல நினைக்கிறோம். ஆனால் நீர் எங்களை நட்சத்திரத்தை போல நினைக்கிறீர். இன்றைக்கு உயர்த்தப்பட்ட கரங்களுக்காக ஸ்தோத்திரம். Lord, they may think அவங்க நிலைமை தான், அவங்க உயர்த்தப்பட்ட நிலைமை தான் என்று நினைக்கிறாங்க. ஆனால் இதற்கு மேலே உங்களுடைய நோக்கத்தையும் உம்முடைய திட்டத்தையும் வைத்திருக்கிறீர். There is a growth plan in their life and you are going to lift them up, Lord. அதற்காக ஸ்தோத்திரம். நீர் இந்த ஆலயத்திற்குள்ளாக வைத்திருக்கிற எஸ்தர்களுக்காக ஸ்தோத்திரம். நீர் வைத்திருக்கிற மொர்தெக்காய்க்காக ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய தயவுக்காக நன்றி கர்த்தாவே. எங்கள் மேல் மனதுருகி உம்முடைய தயவை எங்களுக்கு காண்பியும் கர்த்தாவே. ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய தயவை காண்பியும் ஆண்டவரே. ஒருவேளை அநேகர் தங்களுடைய கணவர்மார்களுக்காக, மனைவிக்காக, பிள்ளைகளுக்காக கண்ணீர் விட்டு அழலாம். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறீர். அவருடைய வேலைகள் மேலே கர்த்தருடைய ஆசீர்வாதம் வரட்டும் கர்த்தாவே. தொடர்ந்து உம்முடைய தயவு, உம்முடைய கோபம் ஒரு நிமிஷம், உம்முடைய தயவோ நீடிய வாழ்வு. எங்களை ஆசீர்வதியும் கர்த்தாவே. உம்முடைய வலது கரத்தை எங்கள் மேல் வைத்து ஆசீர்வதித்து நீர் எங்களை அனுப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இயேசு நல்லவர், அவர் வல்லவர், அவர் தயையோ என்றும் உள்ளது. இயேசு நல்லவர், அவர் வல்லவர், அவர் தயையோ என்றும். பெருவெள்ளத்தின் ஈரைச்சல் போல துதித்திடுவோம் அவர் நாமம். பெருவெள்ளத்தின் ஈரைச்சல் போல துதித்திடுவோம் அவர் நாமம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. மகத்துவமும் ஞானமும் ஸ்தோத்திரமும் வல்லமை பலனும் இயேசுவுக்கே. மகத்துவமும் ஞானமும் ஸ்தோத்திர கனமும்
வல்லமை பலனும் அவருடைய தயவு என்றும் உள்ளது. கடைசியாக பாடலாமா? இயேசு நல்லவர், அவர் வல்லவர், அவர் தயையோ என்றும் உள்ளது. அவர் வல்லவர், அவர் தயையோ பேரு வெள்ளத்தின் ஈரைச்சல் போல துதித்திடுவோம் அவர் நாமம். பேரு வெள்ளத்தின் ஈரைச்சல் போல துதித்திடுவோம் அவர் நாமம். சேர்ந்து சொல்வோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உலகமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம்மோடும் நம் குடும்பத்தாரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென். எல்லாருக்கும் பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். பிரைஸ் காட்.